பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டது தொடர்பாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து தகவல்களை பகிரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பையும் தற்பொழுது ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதற்கான அறிவிப்பினை அவரே பாமகவினுடைய அரசியல் தலைமையகமான தைலாபுரத்திலிருந்து வெளியிட்டிருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் ராமதாஸ் கூறும் பொழுது பல காரணங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் இப்பொழுதே கூறிவிட முடியாது. நான் இப்போதுதானே தலைவராக வந்திருக்கின்றேன், தேர்தல் நிலைப்பாடு காரணங்கள் தொடர்பாகவெல்லாம் அடுத்தடுத்து நான் கூறுவேன் என்றும் தற்பொழுது ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலே இந்த மான வேறுபாடு இருக்கின்றது என்பது ஏற்கனவே பொதுக்குழுவின் மூலமாக வெளிப்படையாக தெரிந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை ராமதாஸ் விடுவித்திருப்பது ஏன் என்பது குறித்த தகவலும் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அதன்படி பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமனம் செய்வதில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. முகுந்தன் ராமதாசினுடைய மூத்த மகளுடைய மகன். தன்னுடைய பெயரினில் ஒருவரான முகுந்தனை இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வருவதாக பொதுக்குழுவிலே அறிவிப்பினை ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை எதிர்த்து அதே மேடையிலேயே அன்புமணி கேள்வி கேட்டார். குடும்பத்திற்குள்ளேயே எத்தனை பொறுப்புகளை கொடுக்க முடியும் என்றெல்லாம் அன்புமணி ராமதாசிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார் பொதுக்குழு மேடையில், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முன்பாக. அது மட்டுமல்லாமல் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமனம் செய்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து பாமகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் நியமனம் தொடர்பாகவும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலே அந்த கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு வந்தன. அது மட்டுமல்லாமல் பாமகவின் செயல்பாடுகளில் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிறுத்தப்படுவதில் ராமதாசுக்கு விருப்பம் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியிலே சௌமியா அன்புமணி போட்டியிட்டிருந்தார். அவர் கட்சியில் முன்னிலைப்படுத்தப்படுவது ராமதாசுக்கு பிடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ராமதாசினுடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் அந்த வேட்பாளர் தேர்வெல்லாம் நடைபெற்றிருந்தது. தருமபுரி தொகுதியிலே சௌமியா அன்புமணி போட்டியிட்டிருந்தார். மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலே, குறிப்பாக அந்த அரூர் சட்டமன்ற தொகுதி வாக்குகளில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக அவர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். அந்த வேட்பாளர் தேர்விலே ராமதாசுக்கு விருப்பம் இல்லை, வேறு வேட்பாளரை அவர் பரிந்துரைத்திருந்தார். ஆனால் அதையும் மீறி அன்புமணி அவர்களுடைய மனைவி தருமபுரி தொகுதியில் அன்புமணியினுடைய ஆலோசனையின் பேரில் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதுபோன்று தொடர்ச்சியாக தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக அன்புமணி செயல்பட்டு வந்ததால் தான் உருவாக்கிய கட்சியினுடைய தலைவராக தன்னைத்தானே இந்த அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ராமதாஸ் என்ற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டணி தொடர்பான முடிவுகளையும் அன்புமணி தன்னிச்சையாக எடுத்து வருவதாக கடந்த காலங்களிலும் கூட ராமதாஸ் தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் வெட்ட வெளியாக தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக அனைவருக்கும் தெரியக்கூடிய விதமாக ராமதாஸ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6% கூடுதலான வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்றது. திமுக, அதிமுக, அவருக்கு அடுத்த நிலையில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அந்த தேசிய கட்சிகளுக்கு நிகரான வாக்கு வங்கி, அவற்றை காட்டிலும் சற்று கூடுதலான வாக்கு வங்கியை கூட பல நேரங்களில் பாமக பதிவு செய்திருக்கின்றது. அப்படி இருந்தும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த குழப்பத்தால் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து மாறுபாடு காரணமாக கட்சி இரண்டாக பிளவுபட்டு விடக்கூடிய ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கின்றது. கூட்டணி தொடர்பான முடிவு கட்சி நிர்வாகத்திலே அன்புமணியினுடைய செயல்பாடுகளில் ராமதாசுக்கு போதுமான திருப்தி இல்லை என்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவை ராமதாஸ் எடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதை முன்வைத்து 2016 சட்டமன்ற தேர்தல் முதலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடு முழுக்க அன்புமணியினுடைய செயல் திட்டங்களை பின்பற்றி தான் நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியாக அந்த அன்புமணியினுடைய தலைமைத்துவத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுவதுமாக வந்த பிறகு பாமகவினுடைய அந்த வெற்றி சதவீதம் மிக பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்று ராமதாஸ் வருத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது தாமே தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக அவர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் என்றும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இனிமேல் ராமதாஸ் தான் செயல்படுவார் என்ற ஒரு கருத்தையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ராமதாஸ் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். எனவே 2016 முதல் அன்புமணியினுடைய தலைமைத்துவத்தின் கீழே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து வந்த நிலையில் தான் தற்பொழுது முழுவதுமாக தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் பாமகவை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எல்லாம் இறுதி செய்ய முடியும். எனவே தேர்தலுக்கு முன்பாக அன்புமணியை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி ராமதாஸே தலைவர் பொறுப்பை கையகப்படுத்தி இருப்பதன் காரணமாக ராமதாசினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே பாட்டாளி மக்கள் கட்சி வந்துவிடும் என்று ராமதாஸ் நினைத்திருக்க கூடும். அதன் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி கட்சியில் முன்னிறுத்தப்படுகின்றார் என்பதில் ராமதாசுக்கு
உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. தன்னுடைய பேரணியில் ஒருவரான முகுந்தனை கட்சியில் நல்ல பொறுப்புக்கு, இளைஞரணி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று ராமதாஸ் விருப்பப்பட்டும் கூட தான் உருவாக்கிய கட்சியில் தன்னுடைய பேரனுக்கு ஒரு மாநில பொறுப்பு வாங்கி தர முடியவில்லை என்கின்ற வருத்தம் அவருக்கு வெளிப்படையாக இருந்து வந்தது என்ற ஒரு கருத்தையும் பாமகவின் தொண்டர்கள் சொல்லுகின்றார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் தற்பொழுது இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பினை ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், தைலாபுரம் தோட்டத்தில் வைத்து என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் கூட்டணி தொடர்பாக முடிவுகளை அவர்தான் எடுப்பார் என்று சொல்லக்கூடிய விதமாக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து அது குறித்த முடிவை விரைவில் அறிவிப்பேன், தற்போதுதான் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்கின்றேன், எனவே உடனடியாக கூட்டணி தொடர்பாக என்னுடைய நிலைப்பாடுகளை சொல்ல முடியாது, அன்புமணியை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்திருப்பதற்கு, நீக்கி இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு, அந்த காரணத்தை எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்லிவிட முடியாது, நான் சிறுக சிறுக சொல்லுகின்றேன் என்ற தகவலையும் ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக கூட்டணி முடிவு கட்சியினுடைய நிர்வாகத்தில் அன்புமணியினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய விதமாக பாமகவில் தலைவர் பொறுப்புக்கு ராமதாஸ் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலமாக பாமகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன, பாமக இரண்டாக பிளவுமா, அன்புமணி ராமதாஸ் என்ன மாதிரியான தேர்தல் நிலைப்பாட்டுக்கு செல்ல போகின்றார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. கேள்வி என்பதை காட்டிலும் ஒரு குழப்பமான போக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே தொடர்ச்சியாக பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே கடும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் அது தொடர்ந்து வெளிப்படையாக பேசப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த ஒரு முடிவினையும் ராமதாஸ் எடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. 1989 பாமக உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய தலைவர் பொறுப்பிற்கு இதுவரை ராமதாஸ் அவர்கள் இருந்தது கிடையாது. பாமகவின் நிறுவனர் என்ற முறையில் தான் அவருடைய அறிக்கைகள் உள்ளிட்டவை எல்லாம் வெளியாகி வரும். பாமகவின் தலைவராக நீண்ட காலமாக ஜி.கே. மணி இருந்து வந்தார். தற்பொழுது பாமகவின் கௌரவ தலைவராக ஜி.கே. மணியையும் பாமகவின் செயல் தலைவராக அன்புமணியையும் நியமனம் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கையகப்படுத்தி இருக்கக்கூடிய ராமதாஸ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ராமதாஸ் தலைவராக வருவதற்கு எத்தனை மாவட்ட செயலாளர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்று தெரியவில்லை. அதே நேரம் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவரை சென்று சந்திக்கக்கூடும் என்று தெரிய வருகின்றது. ஏனென்றால் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாடுகளை, அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய சூழல் உருவான உடனேயே அன்புமணி தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். தைலாபுரம் தோட்டத்தில் வைத்து அன்புமணி முன்பெல்லாம் நிர்வாகிகளை சந்தித்து வருவார். தற்பொழுது அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருந்தவாறு முக்கிய நிர்வாகிகளை வரவழைத்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுற்று இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விடுமோ என்று ஒரு அச்சம் பாமக தொண்டர்களுக்கிடையே எழுந்திருக்கின்றது. மருத்துவர் ராமதாஸினுடைய நிலைப்பாடு அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருப்பதாக பார்க்கின்றார்கள். அன்புமணி தனியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஒரு புதிய கட்சியை உருவாக்கி விடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கடந்த முறை பொதுக்குழுவில் அந்த குழப்பம் ஏற்பட்ட பொழுது கூட அன்புமணி தனியாக தன்னுடைய அலுவலகம் இருக்கின்றது, என்னை தனியாக வந்து நீங்கள் யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம், என்னுடைய தொலைபேசி எண் இதுதான், இந்த எண்ணில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் என்றெல்லாம் அன்புமணி அதிரடியாக அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். போட்டா போட்டி போட்டு பொதுக்குழுவிலே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் மாறுபட்டு கருத்துக்களை முன்வைத்தார்கள். ராமதாஸ் ஒரு கருத்தை சொல்லுவார், அதை மறுத்து அன்புமணி சொல்லுவார், அதன் பிறகு அன்புமணியை விமர்சித்து ராமதாஸ் பேசுவார் என்றெல்லாம் பொதுக்குழுவிலே அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தவாறு ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் காரணமாக செங்குத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுறப் போகின்றதா, அன்புமணி தலைமையிலே ஒரு புதிய பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக அதிலிருந்து பிரிந்து உருவாக போகின்றதா என்ற ஒரு கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்திருக்கின்றது. அல்லது ராமதாஸினுடைய இந்த அதிருப்தியை உடனடியாக சரி கட்டுவதற்கு வழக்கம் ஒன்று அன்புமணி, ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை கொண்டு பாமகவின் தலைவர், தற்பொழுது நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸை அன்புமணி சமரசம் செய்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் பாமகவின் நிறுவனராக இருக்கக்கூடியவர் தற்பொழுது தன்னைத்தானே தலைவர் என்றும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே தலைவருக்கான அதிகாரங்களை அவருக்கு பொதுக்குழு கூட்டி வழங்க வேண்டும். அதுவரை அவர் தலைவராக அதிகாரத்தோடு செயல்பட முடியுமா என்பது தெரியவில்லை. எனவே அன்புமணி தற்பொழுது தனக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ராமதாஸை சமரசம் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவாரா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தனியாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு என்ற ஒரு சூழல் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் கூட்டணி தொடர்பாகவும் அன்புமணியினுடைய நிலைப்பாடும் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடும் எப்பொழுதுமே மாறுபட்டு தான் இருக்கும். ராமதாஸை பொறுத்தவரை எப்போதுமே அதிமுக அல்லது திமுக என்ற அளவில் தான் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றுதான் யோசிப்பார். அதன்படிதான் இந்த 1996 முதலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்களை நெருங்கி செல்லக்கூடிய விதமாக பாமகவினுடைய வெற்றி விழுக்காடு எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால்
2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது அன்புமணி ராமதாசனுடைய விருப்பமாக இருந்தது. அதன்படிதான் 2016 பாமக அதுவரை எடுக்காத ஒரு மிகப்பெரிய முயற்சியை அன்புமணி எடுத்திருந்தார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற அடிப்படையில் திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணியும் கிடையாது, ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது என்று அறிவித்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற அடிப்படையில் அந்த தேர்தலை 2016 சந்தித்திருந்தார்கள். அப்போது முதலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் பெரிய சரிவு இல்லை என்றாலும் கூட வெற்றி சதவீதம் என்பது பாமகவிற்கு குறைந்து கொண்டே வந்தது. தற்பொழுது சட்டமன்றத்திலே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தருமபுரியை தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி எளிதாக வெற்றியை பறிகொடுத்து விட்டிருந்தது. தருமபுரி தொகுதியில் மட்டும்தான் ஓரளவு கணிசமான போட்டியை கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை பாமகவால் உருவாக்க முடிந்தது. எனவே கடலூர், விழுப்புரம், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே பாமகவினுடைய அந்த செல்வாக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் அரசியல் களத்திலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக ராமதாஸ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் என்று பார்க்க முடிகின்றது. அதன்படி அன்புமணி செயல் தலைவராக கட்டுப்பட்டு நடப்பதற்கு ஒத்து வருவாரா என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. ஏனென்றால் தலைவர் தான் அந்த கட்சியினுடைய நிர்வாக ரீதியாக முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பார். பொதுச் செயலாளருக்கும் ஒரு கணிசமான அதிகாரம் இருக்கும். ஆனால் செயல் தலைவர் என்பவர்கள் பெயரளவிலான தலைவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டு செயல் தலைவராக செயல்படுவதற்கு அவர் ஒப்புக்கொள்வார் அன்புமணி ராமதாஸ், அல்லது தன்னுடைய தன்மானத்திற்கு நேர்ந்திருக்கக்கூடிய இழுக்காக இதை கருதி தனித்த ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்வாரா என்ற ஒரு சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மூத்த நிர்வாகிகள் இதே போன்று பாமகவை பொறுத்தவரை அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே எப்பொழுதெல்லாம் சண்டை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்று பேசி அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த முறை அதையெல்லாம் கடந்து செய்தியாளர் சந்திப்பு அளவு போய் ராமதாஸ் அவர்கள் தன்னைத்தானே அதிரடியாக தலைவராக்கி கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சண்டை ஒரு முற்றிய நிலைக்கு வந்திருக்கின்றது. எனவே அடுத்த கட்டமாக பாமகவின் எதிர்காலத்தை இது கேள்விக்குள்ளாக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதமாக இது அமைந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.